சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 பாறையா குதிரை மட்டம் பாய்ச்சல் போச்சு பரப்பிலே விடுக்காதே சத்தந்தன்னை நேரையா இரண்டிதழி நடுவே வைத்து நிறைந்த சதாசிவனாரை தியானம் பண்ணு கூரையா அங்குலந்தான் ஆளும் சென்றால் குறிக்குள்ளே தானடக்கிக் கொண்டதையா ஆரையா உனக்கீடு செல்லப் போரேன் அருமையுள்ள என் மகன் என்று அழைக்கலாமே ரோமரிஷி. நாங்க அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களை கையும் கொலமா பிடிக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீயே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவியா? ஏய், உன் அத்தை பொண்ணுடா. அவ சாவும் போது என் பொண்ணு உன் வீட்டு மருமக ஆகணும்னு சொல்லி என் கையில சத்தியம் வாங்கிட்டு செத்து போனா. உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நீங்க உத்தரவு போடுறது எந்த விதத்துல சரின்னு எனக்கு தோணல. அதோட ஒரு விஷயத்த சொல்ற வரைக்கும் தான் உங்க விஷயம். எப்போ என் கைக்கு வந்ததோ இனி அது என்னோட விஷயம். நீங்க தலையிட முடியாது. சோ இங்க இருந்து போக வேண்டியது நீங்க தான். விஜய், என்னால உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம். நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நீங்க உங்க விருப்பப்படி ரஞ்சினியவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. சத்தியமா நான் இனிமே குறுக்க நிக்க மாட்டேன். அப்பாவையும் பையனையும் பிரித்து பாவம் எனக்கு வேண்டாம். அப்பா வாங்க, நம்ம இங்க இருந்து போயிடலாம். இருமா, நீ போயிட்டதுனால இவனை நான் ஏத்துக்கிட்டு ஆயிடுமா? இல்ல நான் சொல்றது இவன் கேட்டுக்குவானா? எப்போ என் பேச்சுக்கு இங்க மதிப்பு இல்லையோ இங்க இருக்க முடியாது. கணேஷ், எல்லாத்தையும் பேக் பண்ணு. இவன் என்ன வேணும் செஞ்சுக்கிட்டோம். வா போலாம். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க ஒண்ணு செய்யணும் தான் நான் இங்க இருந்து போகணும்னு சொன்னேன். உங்க மகனை நீங்க தனியா விட்டுட்டு போறீங்கன்னா நான் இவரோடயே இருந்துக்கிறேன். விஜய், நான் இங்க இருக்கேன்னு சொன்னது ஃப்ரெண்ட்லியாகவும்
உங்களுக்கு துணையா இருக்கணுங்கிறதுக்காக தான். இனிமே என்னைக்கும் உங்க விருப்பத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். பாத்தியாடா என் மருமகளை பாத்தியா? இவளை போய் வேண்டான்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? இது பாரு, இப்போ சொல்றேன், என் பேச்சை நீ கேட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்ல நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இருக்காது. யார் என் கூட வந்தாலும் வரலனாலும் நான் கிளம்புறேன். வளர்ந்துட்டீங்க, ரெக்க முடிச்சிருச்சு, இனி என் பேச்சை கேட்பீங்களா என்ன? அத்தான் அத்தான், என் பொண்ணு உங்களுக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஏன் அதுல நான் பிடிவாதமா கூட இருந்திருக்கிறேன், மாப்பிள்ளை கூட சண்டை கூட போட்டிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறத என்னால ஒத்துக்க முடியாதத்தான். இவளே என் அக்கா உயிரோட இருந்தா அவ கூட இதுக்கு ஒத்துக்க மாட்டா. அதான் என் பொண்ணு கண்மணியே சொல்லிட்டாளே, விஜய் அவர் இஷ்டப்படியே நடந்துக்கிட்டோம், நாங்க இங்கிருந்து போயிடுறோம். டேய் டேய், இது பார், இது எனக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை. நடுவுல யாரும் தலையிட வேண்டாம். அருணாச்சலம் ஐயா, என்னுடைய மகனுங்கிறதுக்காக இவ்வளவு நாளா சில சங்கடங்களை சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு தலைவனா ஊர் கட்டுப்பாடுகளை காப்பாத்த நீ எந்த நடவடிக்கை எடுக்கலாம். நீ என் பேரை யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா நீ தோத்து போனவனா என்ன தேடி வரல. சாரி, உங்க ஆசை நிராசையா போகுது. சுகர் ஃபேக்டரியோட இனாகிரேஷனுக்கு சீஃப் கெஸ்டா நான் உங்களை இன்வைட் பண்றதுக்கு வருவேன். அப்போ நம்ம மீட் பண்ணலாம். தம்பி, அப்பா கிட்டயா போய் உங்க வீராப்பெல்லாம் காட்டுவீங்க? அவர் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கீங்களேன். அப்பா 8 அடினா மக 16 அடி பய வேண்டாம். ஐயா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க தலைவர் பதவிக்கு எந்த பாதகமும் வராம நான் பாத்துக்கிறேன். அருணாச்சலம், ஐயா, இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்லப்பா, வா போலாம். அத்தான் அத்தான், வேண்டாம் மாமா, எங்களால பிரிவு வேண்டாம் மாமா. தயவு செஞ்சு நீங்களாவது கொஞ்சம் இறங்கி போங்க. நீங்க எல்லாத்தான் துணைக்கு இருக்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன? என்னுடைய தயவு யாருக்கு வேண்டாம்னு சொல்லி சவால் விடுறான்ல, சாதிச்சு காமிக்கிட்டோம். அப்பா வாங்க, சொல்லுங்க அருணாச்சலம், அப்பா. போலாம். மாமா அத்தான் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். மாமா. அப்பா வரேன் தம்பி. அத்தான், விஜய் சொல்லுங்க விஜய், உங்க அப்பாவை போக வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன குழந்தையும் கிளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டுறியா? லுக், உங்க யார் தெய்வமும் எனக்கு தேவையில்லை. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, போங்க இங்க இருந்து. கண்மணி, அத்தான் இவ்வளவு அப்செட் ஆகி நான் பார்த்ததே இல்லை. இப்போ அவர் தனியா இருக்கக்கூடாது, நீ அவர் கூட போ, நான் இங்க இருந்து மாப்பிள்ளைய பாத்துக்கிறேன். உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ, கிளம்பு. வரேன்ப்பா. பத்திரமா பாத்துக்கோ அவரை. நீங்க மட்டும் இங்க எதுக்காக நிக்கிறீங்க? நீங்களும் போங்க, ப்ளீஸ் கோ. விஜய், என் மேல கோவப்படுறதுக்கு உங்களுக்கு அத்தனை உரிமையும் இருக்கு. ஆனா கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பா தான் போகும். இங்க பாருங்க, நீங்க என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தரனாலும் சரி, நான் உங்களை தான் சுத்தி சுத்தி வருவேன். உங்களை தனியா இங்க விட்டு போக மாட்டேன். ஐயா, அருணாச்சலம், என் மகனுடைய பிடிவாதத்தை எப்பவுமே எப்பவுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இல்ல. அவனை அவன் வழிக்கே போய் தான் என் வழி கொண்டு வர முடியும். அவனை நான் உன்னை நம்பிதான் விட்டு போறேன். அவனால இந்த ஊருக்கோ இந்த ஊரால அவனுக்கோ எந்த ஆபத்து வராம நீ தாப்பா பாத்துக்கணும். சரிங்க ஐயா. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான். இது பாரு விஜய, உன் மகனா நீ பாத்துக்கணும்ப்பா. வரட்டுமா? வாங்க ஐயா. உட்காருமா. டேய், வண்டி எடுறா. Damn it! நான் நினைச்சபடி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. என்னுடைய கண்காணிப்புலேருந்து நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது மாப்பிள்ள. உனக்கு மனைவி யாருன்னா அது என் பொண்ணு கண்மணி தான். வேற யாரையும் நீ கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்.
பெரிய முதலாளி செஞ்சதுதான் சரி. வாயால சொல்லி ஒரு புள்ள கேட்கலைன்னா மனுஷன் என்ன பண்ணுவான்? சின்ன பையனா வாடான்னு அடிச்சு இழுத்துட்டு போக தொழிற்சாலையை கட்டியே தீர்வேன்னு என்ன வீராப்பு, என்ன வீம்பு எல்லாம் போச்சா? அவன் அப்பனே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. இவன் என்ன பண்ணுவானா? தொழிற்சாலைய அட்டை பொட்டியில தான் செய்யணும். வயசுக்கு வந்த பொட்ட பிள்ளைய சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லி அந்த பயலுக இருக்க இடத்துக்கு அனுப்பாதேன்னு அப்பவே சொன்னேன். கேட்டியா நீ? இவளும் போக மாட்டேன்னு தான் சொன்னா. நீதான் முதலாளி புள்ள, நம்ம ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளி, நல்லா உபசரிக்கணும் அது இதுன்னு சொல்லி இவளை அங்க அனுப்பி வச்சேன். இப்ப என்ன ஆச்சு? எப்படியோயா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. பொண்ணையும் கேட்டு பரம்பரையா விவசாயம் பண்ணிட்டு இருந்த நிலத்தையும் கேட்டு முதலாளி புள்ள கேட்டுட்டாரே, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மருவிக்கிட்டு இருந்த ஈஸ்வரன் அந்த புள்ளையோட அப்பா ரூபத்துல வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டாரு. நம்ம வீட்டுக்கு இந்த ஊருக்கு வந்த சோதனை வேறு சோதனையாவே முடிஞ்சு போச்சுப்பா. இல்ல அத்தா, அப்படி சொல்லிட முடியாது. விஜய் தம்பி இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சோதனை தான். ஏன்பா, நீங்க ஊர் தலைவர் தானே, இங்க ஒண்ணும் தொழிற்சாலை கட்ட வேண்டாம், இடத்த காலி பண்ணுன்னு அவங்கள விரட்டி அடிக்க வேண்டியதானே? அது எப்படிமா நான் செய்ய முடியும்? தொழிற்சாலை ஆரம்பிக்க சாமி உத்தரவு கொடுத்துருச்சே. என்னத்தையோ பண்ணிதான் உத்தரவு வாங்கிட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே. பேசிக்கிறது என் காதலின் தாமா விழுது. ஆனா சாமியை முழுசா நம்பிட்டோம். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது ஒண்ணும் வேண்டாம், இடத்த காலி பண்ணுன்னு சொன்னா சாமி உத்தரவை நாமளே மதிக்கலன்னு ஆயிடாதா? ஏமா, அது ஈஸ்வரனுக்கு தெரியாதா? உத்தரவு கொடுத்ததுக்கு பின்னாடி அவனுடைய திருவிளையாடெல்லாம் என்ன இருக்குன்னு யாருக்குமா தெரியும்? எல்லாம் அவன் பார்த்துக்குவாமா. ஏயா, அப்பங்கார சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். கையில பணம் இல்லாம இந்த பையன் இங்க இருந்து என்ன பண்ணுவான்? ஆத்தா, விஜய் தம்பி அமெரிக்காவுல படிச்சு அங்கேயே வேலை பார்த்தவரு. அவருக்கு நிறைய பணம் கொடுக்கறதுக்கு ஆளா கிடைக்க மாட்டாங்க. விஜய் தம்பி இங்க இருக்கிற வரைக்கும் ஊருக்கு சோதனை தான். சோதனை ஊருக்கு வந்ததோட இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வராம பாத்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். விஜய் தம்பி மட்டும் இல்லம்மா, கோயில் பக்கத்துல புதையலா ஒரு பெட்டி கிடைச்சிருக்க. அதில் இருக்கிற ஏட்ட படிச்சுட்டு விக்ரம் சார் வந்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. தேவி, யக்ஷினி தேவி, நீ என் முன் பிரசன்னமாகணும், என் முன் பிரசன்னமாகணும் தேவி. தேவி நமஸ்காரம். கேசவா கேள், கேசவா கேள். தேவி, போன முறை நீங்கள் பிரசன்னமான போது கார்த்தவீரிய அர்ஜுனன் விக்ரமாதித்தன் போல ஞானம் உடலாலும் புத்தியாலும் வலு உள்ளவனாக மாறினால்தான் பூமிகாத்தான் பட்டியில் நடக்கும் பௌர்ணமி பூஜையை நேரில் காணலாம் என்றும், அப்போதுதான் அந்த ஊரையும் கோவிலையும் சித்தர்களையும் என்னாலே வசப்படுத்த முடியும் என்றாய். மறுபடியும் பூஜை செய்து அழைத்தால் ஞானும் வலுவான கார்த்தவீரிய அர்ஜுனன் விக்ரமாதித்தன் போல ஆக வழி சொல்லுவேன் என்று கூறினாய். இந்த உலகத்தையே காக்கக்கூடிய பூமிகாத்தான் பட்டியை சித்தர்களிடத்திலிருந்து நான் என் வசமாக்கிக் கொண்டால் இந்த உலகத்தையே கட்டி காக்கும் சக்தி எனக்கு வந்துவிடும் அல்லவா? அதற்கான வழியை இப்போது நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். கேசவா, பூமிகாத்தான் பட்டியை சித்தர்களிடமிருந்து வசப்படுத்துவது அத்தனை எளிதான காரியமில்லை. எப்படி சொல்கிறீர்கள்? உனக்கு விளங்கும்படி சொல்கிறேன், கவனமாக கேள்.
அந்த கிராமத்தில் வீற்றிருக்கும் ரசமணீஸ்வரர் மட்டுமல்ல, அந்த கோவிலில் விருட்சமாக இருக்கும் சித்தர்கள் மட்டுமல்ல, அந்த ஊரில் 8 திசைகளிலும் 8 லிங்கங்கள் உள்ளன. அவற்றை சித்தர்கள் பாதுகாத்தும் பூஜித்தும் வருகின்றனர். 8 திசையிலும் 8 லிங்கங்களா? அது எதற்காக 8 திசையிலும்? உலகில் திசைகள் 4. திசைக்கு இடைப்பட்ட பாகம் திக்கு. ஆக மொத்தம் திக்குகள் 8. திசை என்று சொல்லும்போது சதுரம் கிடைக்கும், திக்குகள் என்று சொல்லும்போது வட்டம் கிடைக்கும். ஒரு வீட்டை அல்லது ஒரு ஊரை கட்டுப்படுத்தணும்னா 8 திக்குகளையும் கட்டுப்படுத்தினால் போதும். 8 திக்குகளையும் அஷ்டதிக்கு பாலகர்கள் காவல் காக்கிறதா நம்முடைய புராணம் கூறுகிறது. அவர்களுக்கு பூஜை செய்தால் ஊர் சிறக்கும் என்பது நடைமுறை. அதனால்தான் 8 திக்குகளிலும் 8 லிங்கங்களை மறைவாக வைத்து சித்தர்கள் பூஜை செய்து வருகின்றனர். ஒவ்வொரு திக்குக்குமான பாதுகாப்புக்கு அந்த திசைக்கான லிங்கம் பொறுப்பு. திசைக்கான ஒரு குணம் உண்டு. ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அதிபதி உண்டு. வடக்கு திசை குபேரனுடைய திசை. அந்த திசையில் இருப்பது குபேர லிங்கம். குபேரனுக்கு செல்வம் அதிகம். அந்த திசையில் ஒரு தீங்கு வந்தால் செல்வத்தால் அந்த தீங்கை வெற்றி கொள்வார். தென் திசை யமன் சார்ந்தது. யமன் உயிர்களை பறிப்பவன். அந்த திசையில் தீயதை கொன்றாவது காப்பாற்றுவான். இப்படி அந்தந்த திசைக்கான சக்தியை கொண்டு தீயவற்றை அழித்து சித்தர்கள் அவ்வூரை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றனர். 8 திசை வழியாக யார் வந்தாலும் அவர்களுக்கு தெரிந்துவிடும். வருவது நல்ல விஷயமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், தீயதாக இருந்தால் அழித்து விடலாம். சித்தர்கள் இதை காலம் காலமாக செய்து வருகிறார்கள். அவர்களை நீ முதலில் வெல்ல வேண்டும். 8 திசை லிங்கங்களையும் சித்தர்களையும் நீ வென்றால் மட்டுமே ரசமணீஸ்வரரையும் அவ்வூரையும் உன்னால் வசப்படுத்த முடியும். 8 திசை லிங்கங்களையும் சித்தர்களையும் நான் எப்படி வெல்ல முடியும்? அதற்கான வழி என்ன? மன்னிக்கவும், அது பரம ரகசியம். அவற்றை உன் மாந்திரீக சக்தியால் தேடி கண்டுபிடி. என் பிரமாண காலம் முடிந்துவிட்டது. நான் விடை பெறுகிறேன். யக்ஷினி தேவி, யக்ஷினி தேவி, அதற்குள் மறைந்து விட்டார்களே. அப்படி என்றால் வேறு வழி இல்லை. ஆசானே, யக்ஷினி தேவி என்ன சொன்னாங்க? பூமிகாத்தான்பட்டி கிராமத்தை காக்கும் 8 திசை லிங்கங்களையும் அவற்றை காக்கும் சித்தர்களையும் முதலில் நான் வெல்ல வேண்டும். அதுக்கான சக்தி எனக்கு வேணும். வைத்தியர் உதவியோடு சித்தவனம் சென்று முருகேசனை கண்டு அவன் மூலமாக அந்த தைல கிணறு இருக்கும் இடம் அறிந்து அந்த தைலம் மூலமாக நான் கல்பதேகி ஆகிவிட்டால் 8 திசை லிங்கங்கள் என்ன, அந்த ரசமணீஸ்வரர் லிங்கத்தையும் பூமிகாத்தான்பட்டி கிராமத்தையும் அந்த சித்தர்களிடமிருந்து நான் என் வசமாக்கிடுவேன். ஞான் பூஜிக்கும் பகவதி அம்மன் மேலானே. பார்த்தல்ல, உனக்கு சிரிப்பு வருது. ஆனா நான் இருக்க நிலைமையில எனக்கு சிரிப்பு வரல, ஆத்திரமா வருது. டென்ஷன்ல அப்படியே பீப் எல்லாம் எகிருது. என்னால முடியல காளிதாஸ். ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ராணி, இது உனக்கே கொஞ்சம் ஓவரால. நீ ஏதோ ட்ரை பண்ண, உன்னால முடியல. என்னால முடியலன்னு சொல்லிட்டு போலாமே. அதை விட்டுட்டு பாமா அங்க வச்சாங்களா, திரும்பி வந்து பார்த்தா அது இங்க இருந்துச்சான். அங்க சித்தர் நின்னாராம்.
எங்கெல்லாம் அக்கிரமம் அநியாயம் நடக்குதோ அங்க சித்தருங்க வந்து காப்பாத்துவாங்கன்னா அப்புறம் ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு வன்முறைங்க நடக்குது? உங்களுக்கு என்ன இங்க இருந்துகிட்டு ஈஸியா கருத்து சொல்வீங்க, அங்க வந்து பார்க்கணும். மத்த ஊர் உலகத்துல எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா பூமி காத்தம் பட்டியல வெளியில இருந்து வந்து யாரும் எதையும் சாதிக்க முடியாது.